Hello friends, welcome back to Goldwell Official Channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உலகம் முழுவதும் இருக்க ஒவ்வொரு நாடுமே இந்தியாவை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதுவும் பர்టిక్యులரா இந்தியா ஓட்டுக்காக 200 கோடி பக்கமா அமெரிக்காட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அப்படினா ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களா அப்படினு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மையாவே இந்தியா ஓட்டுக்காக வாங்குறாங்களா இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்காக வாங்குறாங்களா? அத பத்தி தான் டீடைலா நீங்க பத்தில பார்க்க போறோம். அதே மாதிரி உலகத்துல இருக்க ஒரு சில நாடுகள் எல்லாமே இந்த அமௌண்ட்டை நிதியை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறது கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நாடு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி நோக்கி போயிருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சத்துல எல்லாரும் இருக்காங்க. அத பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். அதே மாதிரியே இந்தியா வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு நிதி வாங்கிட்டு இருந்தாலும் இன்னும் இந்தியால பல பேர் ஏழ்மையில இருக்காங்க. அதனுடைய ஒரு முக்கியமான டேட்டாவோட இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட்வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரீசெண்ட் டைம்ல பதவிக்கு வந்த உடனே ஒரு முக்கியமான பொறுப்பை எலான் மஸ்க் கொடுத்தார். டோஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசியல்ல ஒரு முக்கியமான துறை. இது எதற்காகனா, அமெரிக்கா கவர்மெண்ட் தேவையில்லாம வெளிநாட்டுக்கு எந்தெந்தெல்லாம் செலவு பண்ணுதோ அதை கண்டுபிடிக்கிறதா என்னுடைய முக்கியமான வேலை. அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது இந்தியா வருஷம் அமெரிக்கா கிட்டத்தட்ட 200 கோடி பக்கமா வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எலெக்ஷன்ல ஓட்டு எண்ணிக்கை அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவல் டொனால்ட் ட்ரம்ப் கிடைக்குது. ஏப்பா, இந்தியா எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை நோக்கி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கா நம்ம இன்னும் ஓல்டு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். அப்புறம் எதுக்குப்பா நம்ம அமெரிக்கா இந்தியாவுக்கு காசு கொடுக்கணும், நம்ம டோட்டலா நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சொல்றாரு. ஆக்சுவலா இவர் வெறுமனே ஒரு மீட்டிங்ல மட்டும் சொன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 2 to 3 மீட்டிங்கா பப்ளிக்காவே இந்தியா தேவையில்லாம எங்க கிட்ட காசு வாங்குறாங்க, இந்தியா எங்க கிட்ட தேவையில்லாம காசு வாங்குறாங்க அப்படின்னு கண்டமேனிக்கு பேச ஆரம்பிக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா தரப்புல 2012 இருந்து அமெரிக்கா இருந்து இந்தியா காசு வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஆட்சி மாற்றத்துக்காகவும் காசு வாங்குறாங்க. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக காங்கிரஸ் காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் இதை ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க பிஜேபி நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க, அப்ப நீங்க அந்த காசை எப்படி தான் யூஸ் பண்றீங்க, இல்ல நீங்களே கரப்ஷன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இப்ப இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்ம எதுக்காக தான் அவர்கிட்ட காசு வாங்குறோம். அதாவது அவர்கள் சொல்ற டேட்டா படி USAID அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம், ஆக்சுவலா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், ஆக்சுவலா இவர்களுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா, இவர்கள் தான் உலகம் முழுவதும் இருக்க எல்லா நாடுக்கும் காசு கொடுக்கிறது. ஆக்சுவலா இவர்கள் வெறுமனே வேணும்னே கொடுக்க மாட்டாங்க. இவங்க எதுக்கு முக்கியமா கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அதுவும் பர்டிகுலரா நிறைய பக்கம் பெருந்தொற்று வரலாம், அதே மாதிரி காச நோய் வரலாம், போலியோ பிரச்சனை, அதே மாதிரி நிறைய பக்கம் போர்ல நிறைய பேர் காயடைஞ்சு அவர்கள் உதவி செய்யாம இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் போய் உதவி செய்யறதா இந்த USAID அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. ஆக்சுவலா இங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. ஆனா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆப் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, USAID அப்படிங்கிற ஒரு அமைப்பு எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட இன்டகிரேட் பண்ண போறோம். அதுல 2000 பேரை இப்ப நாங்க வேலையை விட்டு தூக்க போறோம், பேலன்ஸ் இருக்க 8000 பேரும் எல்லாத்துக்கும் நாங்க லீவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாரு. அதே மாதிரியே அமெரிக்கா 2023 இருந்து 2024 இந்தியாவுக்காக கிட்டத்தட்ட $100 மில்லியன் மேல கொடுத்திருக்கோம். கரெக்டா சொல்லணும்னா 850 கோடி இந்தியாவுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி USAID அமைப்பு சொல்றாங்க. ஆனா இந்தியா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 2023 இருந்து 2024 $750 மில்லியன் மேல கொடுத்திருக்காங்க. அது 7 முக்கியமான திட்டத்துக்காக, எலெக்ஷனுக்காக அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா கிடைச்ச டேட்டா படி அமெரிக்கா நாங்க இந்தியாவுக்கு ஓட்டுக்காக காசே கொடுக்கல அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவர்கள் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா, பங்களாதேஷ்காக கிட்டத்தட்ட $150 மில்லியன் மேல கொடுத்திருக்காங்க. அதன் மூலமா பங்களாதேஷ் இப்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆக்சுவலா இது எப்ப கொடுத்தாங்கன்னா, ஷேக் ஹசீனா பதவியில் இருக்கும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பங்களாதேஷ்க்கு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்தியா வேற எதுக்குப்பா காசு கொடுத்தாங்க, 7 முக்கியமான திட்டம் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன்னு அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஹெல்த்துக்காக கொடுத்துருக்காங்க, ரினியூவபிள் எனர்ஜிக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா புதுசா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மாதிரி புது கேஸை நம்ம
நம்ம வந்து பாட்டில் இருந்து செப்பரேட் பண்றோம் அந்த மாதிரி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசாஸ்டர் வரக்கு முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சஸ்டைனபிள் எனர்ஜி புது எனர்ஜியை சேவ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளைமேட்டுக்காக நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் மாத்துறதுக்காக அமெரிக்க கவர்மெண்ட் இந்த பர்பஸ்க்காக முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புது புது இனோவேஷன் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்றதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இந்த 7 முக்கியமான ப்ராஜெக்டுக்காக தான் USAID அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு வந்து கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இந்தியாவுக்காக அமெரிக்கா வந்து USAID அமைப்பு 1951 வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 555 ப்ராஜெக்ட் வந்து வெற்றிகரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இது வரைக்கும் ஒதுக்கின அமௌண்ட் மட்டும் $17 பில்லியன் அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து அமெரிக்காவை தான் வந்து இந்தியா டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறத தெளிவாக காட்டுது. ஆக்சுவலா நம்ம இவ்வளோ விஷயம் பேசிட்டு இருந்தோம், இப்போதான் வந்து அமௌண்ட்டை வந்து நிறைய நாடுகளுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே வாண்டடாக வெளியே போன முக்கியமான 3 கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சைனாவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், கியூபாவாகட்டும். அவர்கள் நம்ம வந்து எதுக்கு அடுத்த நாட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும், கடைசியில் வந்து அவர்களே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் ஸ்டார்டிங்லேயே வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம எப்பவுமே இன்னொரு நாட்டை டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா பொருளாதார வளர்ச்சி பெரிய லெவலில் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2024 இந்தியாவுக்கு நிதி தேவை அப்படிங்கிறது $100 இருக்குன்னு வச்சுங்களேன். அதை வந்து வெளிநாட்டில் வந்து $50 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து $50 உழைச்சா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக நினச்சிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துருவோம். இதே வந்து இந்தியாவுக்கு எந்த காசுமே இல்லை அப்படின்னா இந்தியாவுக்குள்ள நிறைய மக்களுக்கு வந்து நிறைய திட்டங்களை கொடுத்து வேகமாக எல்லா மக்களையும் உழைக்க வைப்போம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த நிதி கொடுக்கறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்தியாவில் ஏதாவது அரசியல் குழப்பம் வரக்கு இது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அமெரிக்கா என்ன நினைப்பாங்க, வெளிநாட்டிலிருந்து யாராச்சும் ஒரு முக்கியமான அமைப்புக்கு காசை கொடுத்து அவர்களை வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரி அரசியல் குழப்பம் வர்றதுக்கு நிறைய முக்கியமான காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அமெரிக்காக்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்து ஏதாவது புது புது ஸ்கீம் வருதுன்னா அது வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தையே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வந்து நிதி மூலமா ஒரு நாட்டையே வந்து 2ஆ உடைப்பதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் காரணத்தினாலதான் கியூபா, ரஷ்யா, சைனா இவர்கள் எல்லாருமே வாண்டடா இப்ப வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி இப்ப வந்து எல்லாத்துக்குமே அமௌண்ட் வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு நம்ம வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து முன்னேறதுக்கு இது ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அதாவது வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு காசு கொடுக்குறாங்க, இந்தியாவில் வந்து இவ்வளோ காசு வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ணிருக்கோம். ஆனா இந்தியா இன்னும் ஏழ்மைகள் தான் இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா 2024 டேட்டா படி 5% ரொம்ப வறுமை கோட்டு கீழே, அதாவது சாப்பிட்ற கூட வழி இல்லாம பசி பட்னியில இறந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொடுமை இன்னும் இந்தியாவில் நடந்துட்டா இருக்கு. ஆக்சுவலா இது 2010 டேட்டாவின் படி கிட்டத்தட்ட 20% மேல இருந்துச்சு, இப்ப வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் பசி பட்னியில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா, இந்தியாவில் பணக்காரங்க கிட்டத்தட்ட 1% வந்து மொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் 40% அவங்ககிட்ட இருக்கு. அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, பேலன்ஸ் 99% மக்கள் தான் 60% பொருளாதாரம் வச்சிருக்காங்க. அப்ப எப்படி நம்ம நாடு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது நீங்களே கண்கூட பாக்குறீங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா, நம்ம நாட்டில் பசி பட்னி இந்த மாதிரி பிரச்சனைகளால இன்னும் 14% பேர் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால சிக்கி தவிக்கிறாங்க. அதாவது உலகம் முழுவதும் 125 நாடுகள் டேட்டா எடுத்தோம்னா இந்தியா வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால 105வது இடத்துல ரொம்ப கீழே இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து மிகப்பெரிய சிக்கல இருக்குங்கிறத நீங்க கண்கூட பாக்குறீங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் இன்னும் வந்து எல்லா வறுமையிலிருந்து மீண்டாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கமோ எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் வந்து 80 கோடி மக்கள் வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்டு தான் வாழ்றாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமையான நிலைமையில இன்னும் இந்தியா வந்து சிக்கி தவிக்குது. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரியே இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டினோட இந்த வீடியோ முடிக்க போறேன். ஆக்சுவலா இந்தியாவில் இத்தனை பேர் வறுமையில் இருக்காங்க, பசி பட்டினி ஊட்டச்சத்து குறைபாடு இந்த மாதிரி இவ்வளவு வந்து சிக்கி தவிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதை கீழே கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.